ரிஷபராசிக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னா ஃபியூச்சருக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. இருந்த தடைகள்லாம் உடையும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் தான் நடந்தே தீருவாங்க. முன்னாடியே சொன்னதான் பணம் வரணுங்க. ஆனா எந்த வழியில இருந்து பணம் வரும்? ரிஷபராசிக்கு எந்த வழியில இருந்து பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போடணும். இது அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்கோம் காலங்காலமா. அதை எண்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது, டக்கு டக்குன்னு அங்க இருந்து ஸ்கிப் ஆகி ஓடுறது. சில பேர்லாம் அழகு கூட ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது, ஒருத்தவங்களோட பேச்சு இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்துறது நல்லது. ஏன்னா அதுல ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஜஸ்ட் அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு இல்லாம, ஏன்னா அது இந்த டைம்ல ரிஷபராசி என்பவங்க நீண்ட நாளா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பிளான் இருக்கு, தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு. ஸோ தொழில் தொடங்குறதுக்கான இது காலமா இல்லையா? ஸோ தொழில் தொடங்கிறதுக்கான காலம் மட்டும் இது கொஞ்சம் பார்த்து காலம் எடுத்து முன் வைக்கணும். இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன்னா இந்த காலம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ரிஷபராசி என்பர்கள், இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். என்னதான் நினைச்சாலும் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்க போகுது? ரிஷபராசிக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூரிய திசை அடிச்சா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. நிறைய ஃபியூச்சருக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. இருந்த தடைகள்லாம் உடையும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் தான் நடந்தே தீரும் அவங்களுக்கு. இருந்த தடைகள்லாம் உடையும், இருந்த பிளாக்லாம் கிளியர் ஆகும், நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் ஆகும், ஒரு பிரகாசம் அவங்க லைஃப்ல உருவாகும். ஸோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஓகே, தடைகள் தகர்த்து எரிய போட போகுது ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல. அருமை மேம். முன்னாடியே சொன்னதான் பணம் வரணுங்க. அது எந்த வழியில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனா எந்த வழியில இருந்து பணம் வரும்? ரிஷபராசிக்கு எந்த வழியில இருந்து பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போடணும். ஸோ இப்போ நிறைய பேர் பழைய பொருட்கள், தேவையில்லாத இவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியே காசாக்குவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் பணம் வரும். ஸோ அதுக்கு ரொம்ப பழமை வாய்ந்தது, நம்மளுடைய ஐடென்டிட்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு பணத்தை வாங்கக்கூடாது. நமக்கு தேவைப்படாது, ஆனால் மற்றவங்களுக்கு அது தேவைப்படலாம். ஸோ அப்படியான விஷயங்களால இவங்களுக்கு பணம் ஆதாயம் உருவாகும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த இவங்க எண்ட் பண்ணணும். எது அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்கோ காலங்காலமா அதை எண்ட் பண்ணிட்டாலே, அதை எண்ட் பண்ணிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பணம் சார்ந்த விஷயங்கள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஷபராசி என்பர்கள் இந்த 90 டேஸ்ல எந்த விஷயத்த மாத்திக்கவே கூடாது? ஸோ எதை மாத்திக்கவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எதை செய்யறதுக்கு முன்னாடியும் இவங்களுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகமா இருக்கு, பக்தி அதிகமா இருக்கு. பக்தி பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்பிரிச்சுவலாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக அந்த விஷயத்த மாற்றிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளையும் மாற்றிக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஆன்மீகம் தெய்வீகம்னு இருந்தாங்கன்னா ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ ரிஷபராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்? ஸோ எதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது, டக்கு டக்குன்னு அங்க இருந்து ஸ்கிப் ஆகி ஓடுறது. சில பேர்லாம் அழறது கூட ஸ்கிப் பண்ணுவாங்க, கஷ்டப்படுறது கூட ஸ்கிப் பண்ணுவாங்க. வேண்டாம், அந்த கஷ்டம் வேண்டாம், அது டைவர்ட் பண்ணிக்கலாம், வேற விஷயத்த பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தினுடைய அனுபவம் பாடம் அங்க கிடைக்காம போயிடும். அப்படி உணர்வு ரீதியா டக் டக்குன்னு இமோஷன்ஸை மாத்திட்டு போறது, ஒரு விஷயம் கஷ்டம் கொடுக்குதுன்னா அது என்னன்னே கன்சிடர் பண்ணாம வேற விஷயம் டைவர்ட் ஆகுறது, இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா மாத்திக்கணும். ஓகே, எஸ், நம்மளுடைய உணர்வுகளுக்கு முதல்ல நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? சூப்பர். ஸோ அந்த விஷயத்த கட்டாயம் மாத்திக்கோங்க. அழணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அழுதுருங்க. ஸோ ரிஷபராசி என்பர்கள் இந்த 90 டேஸ்ல எந்த விஷயத்துலலாம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னா இவங்களை சுத்தி மற்றவங்க என்ன பேசுறாங்க, பின்னாடி என்ன பேசுறாங்க, அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இவங்களை சுத்தி போகக்கூடிய அந்த ரூமர்ஸ் அதுல அலர்ட்டா இருக்கணும். இவங்களை யாரெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றாங்களோ அதுல அலர்ட்டா இருக்கணும். ஒரு விஷயம் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது, ஒருத்தவங்களோட பேச்சு இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல நகர்ந்துறது நல்லது. ஏன்னா அதுல ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஜஸ்ட் அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு இல்லாம, ஏன்னா அது இவங்களுக்கு ஆழ் மனதுல ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதனால இப்படியாப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஓகே, நம்ம எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்றோமோ அதுல ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கன்ஃபியூஷனே கூடாது. ஸோ இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர், ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் கிடைச்சிரும் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்?
ஸோ இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த லைட் ரெட் சொல்லுவாங்க, ஃபெராரி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் கலர் ரெட் இருக்கும், அந்த ரெட் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை கிரே பிடிக்காதவங்க ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கலர்ஸ் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, நைஸ். ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த 90 டேஸ்க்குள்ள ஒரு இடமோ இல்லைன்னா வீடோ வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? ஸோ ரிஷபராசிக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் அப்படின்றத விட வீடை மாத்துறதுக்கான யோகம் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இடம் மாற்றுறதுக்கான யோகம் அதிகமா இருக்கு. அப்போ இந்த 90 டேஸ்ல ஒரு நல்ல வீடா பார்த்து போகணும். ஒரு 10,000 இப்போ இருக்கேன், நான் ஒரு 30,000 வீடு பார்த்து போகணும்னு இருக்கிறேன். ஒரு லீஸ்க்கு பார்த்து போகணும்னு இருக்கிறேன். ஒரு நல்ல ஸ்பேஷியஸான வீடு இல்லை நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கிறேன். ஸோ தாராளமா அந்த ப்ராசஸ் செய்யலாம். அது அவங்களால செஞ்சுக்க முடியும். அந்த மாற்றம் நடக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். ஓகே. ஸோ இந்த டைம்ல ரிஷபராசி என்பவர்கள் நீண்ட நாளா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பிளான் இருக்கு, தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு. ஸோ தொழில் தொடங்குறதுக்கான இது காலமா இல்லையா? ஸோ தொழில் தொடங்கிறதுக்கான காலம் மட்டும் இது கொஞ்சம் பார்த்து காலை எடுத்து முன் வைக்கணும். இப்போ தனியாக தொழில் தொடங்க போறாங்க, அவங்ககிட்ட எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, தனியாக தொடங்க போறாங்கன்னா செய்யலாம். யாரோட குறுக்கீடுகளும் யாரோடைய தலையீடுகளும் இல்லாம செய்யலாம். பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன்னா இந்த காலம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 90 டேஸ்ல அவங்களோட லவ் லைஃப்லயோ இல்லைன்னா மேரேஜ் லைஃப்லயோ இந்த ஒரு பர்சனால பிரச்சனை வரும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்கன்னா யாருனால பிரச்சனை வரப்போகுது? ஸோ இந்த 90 டேஸ்ல யாரால அவங்களுக்கு பிரச்சனை வரும் லவ் மேரேஜ் லைஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு இவங்களால தான் பிரச்சனை வரும். ஏன்னா இவங்களுடைய அந்த அதீத எதிர்பார்ப்புகள், அதீத ஆசைகள், அதனாலதான் பிரச்சனை வரும். என் பார்ட்னர் எனக்கு இதெல்லாம் செய்யணும், என் பார்ட்னர் எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும், இப்படி இருக்கணும், இங்க கூப்பிட்டு போகணும். ஸோ அது அதிக எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதா மாறுறதால இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வருது, எக்ஸ்பெக்டேஷன் வருதுன்னா அதை கட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இவங்களே பிரச்சனை வர்றதுக்கு ரீசன் ஆயிடுவாங்க. ஓகே, பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, நம்ம கூடயே தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ சில விஷயங்கள்ல எதிர்பார்க்காம இருக்கிறதும் நல்லதுதான். ஸோ இந்த யூனிவர்ஸ் ரிஷபராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் 90 டேஸும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு? ரிஷப ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த 90 டேஸ் அவங்க நிறைய பெரிய விஷயங்களை தாராளமா செய்யலாம். அடுத்த கட்ட நகர்வுகளை வாழ்க்கையில செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம். தன்னை தேடி வர கொலாபரேஷனை அக்செப்ட் பண்ணி அதை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கூட்டு முயற்சியா எது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லதா இருக்கும். பிசினஸை தவிர்த்து, அதாவது புதுசா தொடங்கக்கூடிய தொழிலை தவிர்த்து, ஆல்ரெடி ஒரு பிசினஸ்ல இருக்கிறாங்கன்னா அந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பார்ட்னர்ஷிப்போட பண்ற பிசினஸை பண்ணிக்கலாம். நல்ல விதமா கொண்டு போகலாம், பிரச்சனைகள் இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். புதுசா தொடங்குறவங்க தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 90 டேஸ் கொலாபரேஷனோட கோஆப்ரேட் பண்ணி அவங்க சில செயல்களை செய்யும் போது கண்டிப்பா அது நல்ல விதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்துக்காது, இல்லைன்னா ஃபேமிலியோட சேர்ந்து எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. பட் ரிஷப ராசி என்பவர்களே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போ உங்களுடைய ஃபேமிலி எப்பவுமே உங்களுக்கு கூட இருக்க போகிறது. ஸோ இந்த 90 டேஸில் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட சப்போர்ட்டை ஸோ கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப ராசி என்பவர்களுக்கு டேரக்ட் மூலமாக ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போறீங்க, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.